பெண்களுக்கு ஐஸ்வர்யம் ரொம்ப அவசியம். அந்த ஐஸ்வர்யம் அவங்களுக்கு தரித்திரம் வரக்கூடாது. பெண்களுக்கு தரித்திரம் வந்தா வீட்டுக்கே தரித்திரம் வந்தா மாதிரி, ஆண்களுக்கு தரித்திரம் வந்தா ஆணுக்கு மட்டுமே வந்ததாக சொல்றாங்க. பெண்ணுக்கு வந்துட்டு வீட்டுக்கே வந்துச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த பெண்களுக்கு தரித்திரம் வரக்கூடாது அப்படின்னா, அப்போ அந்த ஐஸ்வர்யம் காலில் இருக்கணும். தரித்திரம் எப்பயுமே கால் வழியா தான் அதிகமாக ஏறும். சனி கால் வழியா ஏறும்னு சொல்ற மாதிரி தரித்திரமும் கால் வழியா ஏறும். அதனால கொலுசு போட்டாக்கா அவங்களுக்கு தரித்திரம் அண்டாது. அடுத்தது, குழந்தைங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கொலுசு போறது உண்டு. குழந்தை தெரியும், பிறந்த குழந்தைக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை. அது எதுக்கு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது மட்டும் இல்லாம அதுல இருந்து வரக்கூடிய சப்த ஒலி நெகட்டிவ், அதாவது தீய சக்தியை கிட்ட அண்டாது, கிட்ட வரக்கூடாது. அதுல அந்த கொலுசு சத்தம் இருக்கு இல்லையா, அந்த சப்தத்துக்கு கெட்ட சக்திகள் கிட்ட வராது. அதனால குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு, அதுக்கு பயந்துருச்சுலாம் சொல்றாங்க இல்லையா, அப்படியெல்லாம் ஆகாம இருக்கணும்னா அந்த வெள்ளி கொலுசை போடுறது. ஐஸ்வர்யமும் இருக்கணும், அதே நேரத்துல கெட்ட சக்திகள் கிட்ட வரக்கூடாதுன்றதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு சலங்க வச்ச மாதிரி போடுறது உண்டு.